சிறு வயது முதல் கொண்டு என்ன செய்கிறான்? அவன் கை கொண்டு வந்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கட்டளைகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் வெறும் 10 கட்டளைகள் மட்டும்தான் இந்த வேதத்தில் உண்டு என்று. அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் என்று கிட்டத்தட்ட சொல்ல வேதபாரர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் வேதத்தில் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்டளைகளை என்ன செய்கிறான்? அந்த மனுஷன் மிகுந்த ஆஸ்தி உள்ள மனுஷனாக இருந்தபடியால் அவன் சொல்லுகிறான், இந்த கட்டளைகள்லாம் நான் சிறு வயது முதல் என்ன செய்தேன்? நான் கற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கு அந்த கட்டளை கற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே அங்கு 21ஆம் வசனத்திலே இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது மிகுந்த ஆஸ்தியோடு இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறீர்களா? எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லி யாராவது இருக்கிறீர்களா? இருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது? எனக்கு ஒரு குறை கூட கிடையாது, எனக்கு நல்ல வீடு வாசல், ஆமென், 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட, பல தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட எல்லாம் இருக்கிறது, எனக்கு ஒரு குறை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா யாராவது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு குறை கிடையாது, ஆஸ்தியில எனக்கு குறை இல்லை, சொந்த பந்தத்தில் எனக்கு குறை இல்லை. ஆமென். இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யத்திலே எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த மனுஷன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நீ என்ன செய்ய வேண்டும்? தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன செய்தி கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு பார்க்கிறோம் 19ஆம் வசனத்தில் நீ பார்க்கும் பொழுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். சிறு வயது முதல் கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன், சிறு வயது முதல் கொண்டு ஆலயத்திற்கு போனவன், சிறு வயது முதல் கொண்டு நான் வேதத்தை படிக்கிறவன், சிறு வயது முதல் கொண்டு நான் ஜெபிக்கிறவன், சிறு வயது முதல் கொண்டு நான் பொய் சொல்லவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் பாவம் செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை என்று இந்த மனுஷன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் இந்த கட்டளை கைக்கொள்ள சொன்னார். சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டு முடித்து விட்டேன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த கட்டளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் சொல்லு பாருங்க. உனக்கு உண்டானது என்ன சரி வாசிக்கலாம். 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், உன்னிடத்தில், நல்லா கவனிங்க. யாரா இருக்கீங்களா? எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லி யாரா இருக்கீங்களா? இங்க எனக்கு ஒரு குறை கிடையாது பாஸ்டர், நிறைய வீடு வாசல் சொத்து தலைமுறை சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எந்த குறை இல்லை. யாரா இருக்கீங்களா? நான் ஆலயத்துக்குலாம் சரியா வந்துடுவேன், சரியா ஜெபம் பண்ணுவேன், சரியான நேரத்தில் உபவாசம் எடுப்பேன், நன்மை செய்யறேன், நல்லது செய்யறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், எனக்கு கிட்ட ஒரு குறை இல்லை. யாரா சொல்றீங்களா? இந்த மனுஷன் சொல்லுகிறான், இந்த மனுஷன் கிட்ட எந்த குறை இல்லை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட எந்த குறை இல்லை, எனக்கு மிகுந்த ஆஸ்தி உண்டு, அதுலயே எனக்கு எந்த குறை இல்லை, நான் யாருக்கும் கையேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் கடன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை,
இன்னொரு பக்கம் சொல்லுகிறார், நான் பரலோகம் போக வேண்டுமானால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், என் சிறு வயது முதற்கொண்டு நீர் கொடுக்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் நான் கை கொண்டு முடித்து விட்டேன். என்கிட்ட என்ன இல்லை? ஒரு குறை சொல்லுங்க. ஏன் ஒரு குறை இல்லை? ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனை பார்த்து அவனிடத்தில் மறுபடியும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது என்கிட்ட குறை இல்லை நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், இல்ல இல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குது? குறை இருக்கு. பாருங்க, பொய் சொல்லல, களவு செய்யல, விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, இவ்வளவு காரியத்தை கை கொண்ட மனுஷன். ஆமென். நல்ல திருப்தியான சாப்பாடு, யாருக்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ரெண்டு காரியம் அவனுக்கு இருக்குது. ஒண்ணு, ஆண்டுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டு முடிச்சிட்டேன்னு சொல்றான். இன்னொன்னு சொல்றான், எனக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு சொல்லுகிறா, இல்ல சகோதரா. ஆமென் சொல்லுங்க. இல்ல சகோதரா, உங்ககிட்ட என்ன உண்டு? ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க யாராவது ஒரு குறை இல்லை என்று சொல்லுகிறனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, ஒரு குறை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறை உண்டு. ஆமென். என்ன குறை உண்டு? அவனுக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட குறை உண்டா? நான் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், எல்லா சிறு வயது முதற்கொண்டு உம்முடைய வாக்குத்தத்தங்களை கை கொண்டவன், உம்முடைய 10 கட்டளைகளை கை கொண்டவன், என்ன ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறீர் என்று அவன் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீ போய், வாசிக்கலாம் சீக்கிரமாய், நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷமும் உண்டா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாம் என்ன பண்ணிடு? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? உனக்கு உண்டான எத்தனை கோடி சொத்து, நஞ்ச புஞ்ச எல்லாம் இடம் எல்லாம் என்ன பண்ண? இப்போ என்ன பண்ணிட்டு வித்துட்டு என்ன பண்ண? இல்லாதவனுக்கு கொடுத்துட்டு அப்புறமா வா. ஆமென் சொல்லுங்க. உனக்கு பரலோகத்துல என்ன இருக்கும்? பொக்கிஷம் இருக்கும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற வெள்ளி வச்சிருக்கலாம், நீ தங்கத்தை வச்சிருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம், நிறைய வீடு சொத்து சுகம் வச்சிருக்கலாம். அது உனக்கு நித்திய ஜீவன் அல்ல, அது உனக்கு பொக்கிஷமும் அல்ல, அது உன்னை பரலோகத்தில் என்ன செய்யாது? கொண்டு போக முடியாது. ஆண்டவர் அதற்காக தான் சொல்லுகிறார், இது எல்லாம் உனக்கு ஒரு பிரயோஜனம் அல்ல, இதை நீ செத்தால் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது? என்ன பண்ணிடு? அந்த வித்து என்ன பண்ண? கொடுத்துரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க வாய்க்கு என்ன பண்ண? வித்து கொடுத்து. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க வெளியே நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்க சொன்னா அவனுக்கு சந்ததியே இருக்காது. ஆமென். திருமணமாக இருக்கும், கணவன் மனைவியா இருப்பான், குழந்தையே இருக்காது. ஆனா சொத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். ஆமென். என்ன செய்யணும்? என்ன பண்ணுவாங்க? அப்படியே அவங்க வாழ்வாங்க, அப்புறம் கணவர் போவாரு, அப்புறம் மனைவி போயிடுவாங்க. அந்த சொத்து யாருக்கு போகும்? சொல்லுங்க. இந்த சொத்து யாருக்கு போகும்? கவர்மெண்ட். ஆமென். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனைவியை திருமணமே பண்ணிக்க மாட்டாங்க. அவர் ஒரே ஒரு ஆளா இருப்பார், அவருக்கு அவ்வளோ சொத்து இருக்கும், அப்பா சொத்தெல்லாம் அவருக்கு வந்துருக்கும். இப்போ அவரு ஆண்டு என்ன பண்ணுவாரு? போயிடுவார். இப்போ அது யாருக்கு போவோம்? அவ்வளோ சொத்து யாருக்கு போவோம்? கவர்மெண்ட். ஆமென் சொல்லுங்க. எடுத்துட்டு போனாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விற்று என்ன பண்ண? தரித்திரருக்கு கொடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு இதெல்லாம் தகுதி அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தகுதி இல்லை. ஐயா, நான் எத்தனை சவரம் நகை வச்சிருக்கேன் தெரியுமா? நான் என்ன கார்ல போறேன்னு தெரியுமா உங்களுக்கு? என் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிரவுண்ட்ல வீடு கட்டிருக்கேன் தெரியுமா? ஆமென். நான் யாரு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? என் வேற என்ன தெரியுமா? இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு அது அவ்வளவு குப்பை. ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி பொக்கிஷமா இருக்கிறது, புதையலா இருக்கிறது. என கண்மான தேவச்சனமே, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறான், இதெல்லாம் விற்று கொடுத்துரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் விற்று கொடுத்துரு, இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு, நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும்?
அவனுடைய ஆத்துமா எல்லாம், அவனுடைய ஜீவன் எல்லாம் அந்த ஆஸ்தி மேல இருந்தது. எங்க போனாலும் அவன் ஆஸ்தி மேல கவனம் இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் சில பேர், ஐயோ வீட்டுல எத்தனை ஸ்டவ் நம்ம வச்சிருக்க, வீட்டுல இதை பண்ணோம், கதை பூட்டணுமா இல்லையா, பூட்டு போட்டியா இல்லையா கேட்கறது, பூட்டியா இல்லையா, செயினை கேட்டு அங்கதான் வச்சுட்டு வந்தேன், அப்படியே அச்சோ வீடை பூட்டியா இல்லையா, பூட்டிட்டேன், ஈத்து பாத்தியா இழுத்து பாத்தியா, வீடை பூட்டினால என்ன சில பேர் இல்லை, அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அதுல கூட விசுவாசம் இல்லை, பூட்டுறது கூட உங்களுக்கு இல்லை விசுவாசம், இழுத்து பாத்தியா. ஆமே, ஆமா, நிறைய பணம் இருக்கவங்க ஆலயத்துக்கு வந்தா கூட அவங்க சிந்தனை இங்க இருக்காது, வேற எங்கேயும் இருக்கும். இப்ப போனோம், இதை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும். இன்னைக்கு சபையில கூட புறா விற்கிறவர்களை போல சவுக்கு எடுத்து ஆண்டவர் அடிச்சார். ஆமென் சொல்லுங்க. புறா விற்கிற சுபாவம், வியாபார சிந்தையோடு அன்னைக்கு ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சவுக்கு எடுத்து பிடித்தார். இன்னைக்கு நீங்க வந்து இருக்கலாம், நீங்க வியாபாரம் பண்ண வரல, நீங்க எந்த வியாபாரமும் நடக்கல, ஆனா உள்ளத்துல இருக்கா, உள்ளத்துல ஏதாவது சிந்தனை வச்சிருக்கிறியா, நீங்க எங்கேயா வெளியே போனோம் கொள்ளணும், அங்க செய்யணும், இதை செய்யணும், இங்க வரணும், அங்க போனோம், வேலை வருமானம், அதெல்லாம் தூக்கி வர போடும். முதலாவது மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் நிச்சயம் உனக்கு கூட கூட எல்லாம் இன்சென்டிவ், ஹalleluya, எல்லாம் பிளஸ் ஓடி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த நாளில் அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் அவர் சொல்ற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் 22 வசனம், இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோட போய்விட்டான். ஆமென் சொல்லுங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள் ஆலயத்துக்கு வர முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? மிகுந்த ஆஸ்தி இருந்தா சொல்லுங்க, ஆலயத்துக்கு வர முடியாது. ஏன்? நேற்று ராத்திரி சம்பளம் வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு வர மாட்டாங்க சபைக்கு. ஹல்லேலூயா. நேற்று தான் சம்பளம் போட்டிருப்பாங்க, நேத்தான் வாங்கணும் பிரதர், கொஞ்சம் வெளியெல்லாம் போனேன், டயர்டா இருந்தது, சரி அடுத்த வாரம் போய்க்கலாம், சம்பளம் வந்துச்சு, கொஞ்சம் அப்படியே செலவுலாம் பண்ணிட்டு அப்படியே போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம், டைம் ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு, தூங்கிட்டோம். எது? கொஞ்சம் வருமானத்துல சில பேர் ஆலயத்தை மறக்கிறவர்கள் உண்டு. ஆமென். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக கவலையும் மனுஷனை ஒடுக்கும். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உனக்கு இருக்குமானால் உனக்குள்ள ஒரு உலக கவலையும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கவலை தேவனால் உண்டானது அல்ல, அது பிசாசினால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவன் தான் உனக்கு அந்த பொக்கிஷத்துல கண்ணை கொண்டு போவான். வேலையிலே வருமானத்திலே கண் வை, அதில் விடு, முதல் ஆலயத்தை விடு, பரிசுத்த வேதாமத்தை விடு, ஜபத்தை விடு, ஆராதனையை விடு, தேவனுடைய வார்த்தையை விடு, எல்லாம் விடு விடு பிசாசு சொல்லி கடைசியில ஒன்று சொல்லுவான், இப்ப எதை விட்டுடு? பரலோகத்தை விட்டுடு, நித்திய ஜீவனை விட்டுடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தை விடுன்னு சொல்லுவான், ஜபத்தை விடுன்னு சொல்லுவான், வசனத்தை விடு, வாசிக்காத, துதிக்காத, நன்மை செய்யாத, எல்லாத்தையும் விட்டு சொல்லி சொல்லி கடைசியா சொல்லுவான் அவங்கிட்ட, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ பிரதர், என் பேச்சை நீங்க கேட்டல. யார் சொல்றது? பிசாசு சொல்லுவான், ரொம்ப தேங்க்யூ, நன்றி சகோதரி, என் பேச்சை கேட்டு இத்தனை வருஷமா என் பேச்சை நீ கேட்ட பத்தியா, உனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நினைப்ப, ஆஹா அடுத்தது பெரிய காரியத்தை எதை வச்சிருக்கானா, இல்ல அடுத்தது சொல்லுவான், இப்ப என்ன செய், பரலோகத்தை விட்டுடு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல 2 தான் அது மறைவா, ஒண்ணு நரகம், இன்னொன்னு பரலோகம். ஆமென் சொல்லுங்க. 2ல ஏதாவது ஒன்று, எங்க போனோம்? ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போனோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய முடியாது, பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். ஐஸ்வர்யம் உள்ள எங்க போக முடியாது? சொல்லுங்க, வாய்த்தல் சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. அப்ப நீ நினைக்கலாம், என்ன ஐயா, எவ்வளோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஆஸ்தி வீடு வச்சிருக்காங்க, வாஸ்து, அவங்களாம் போக மாட்டாங்கல்ல? இல்ல, அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அங்க அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய, அதாவது தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவாய் அரிதா இருக்கிறது சொன்ன காரணம் என்ன சொன்னா, அவங்க நம்பிக்கையில எதிர இருக்கும், தேவன் தந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கும்.
ஆமென். அந்த பணத்து மேலதான் இருக்கும், அந்த வீட்டு மேல, சொத்து மேலதான் இருக்கு. எங்க போனாலும் ஆண்டவர் மேல என்ன இருக்கவே இருக்காது. ஆண்டவர் மேல என்ன என்று சொன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்க வருவாங்க? அழைத்து வருவாங்க. ஆண்டவர் மேல என்ன இருக்க? பிள்ளைங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. எல்லாரும் பேசுவார் ஆண்டவர், வா மகளே உட்கார ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டார். ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை இருக்கிறவர்கள் பிசாசெல்லாம் பேசிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யம் தேவைதான். ஆனால் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு சொல்ல அர்த்தம் அல்ல. அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க தேவன் மேல என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை இருக்காது. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை இருக்கும். உடம்பு சரியா பாத்துக்கலாம், என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற, ஐயோ நமக்கு செட் ஆகாதப்பா, இப்ப போற பாருங்க அப்போலோ. ஆமென். அவ்வளவுதான். பெரிய ஹாஸ்பிட்டல் போனாச்சுக்கா, போட்டு 1 லட்சம் ரூபா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆமா. ஆமென். நம்பிக்கை எதுல இருக்கிறவங்க? அந்த பணத்து மேலையும் டாக்டர் மேலையும் மாத்திரை மேலையும் இருக்கிற கொஞ்சம் யார் மேல இல்லை, ஆண்டவர் மேல கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க இருக்காங்க தெரியுமா? காலையில அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒருவேளை நீ மிகுந்த ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் ஆஸ்தியா இருக்கலாம், கொஞ்சம் வருமானமா இருக்கலாம், கொஞ்சம் பொக்கிஷம் வச்சிருக்கலாம், வெள்ளி பொண்ணுன்னு. அதை நினைச்சாத, நம்பிக்கை என்ன பண்ணாத, வைக்காத. ஆமென் சொல்லுங்க. உன்னை தாயின் கருவில உருவாக்கின ஆண்டவர் மேல நம்பிக்கையாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற பிள்ளை என்ன சொல்ல செய்யும்? ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்து அவர் பாதத்துல வந்து விழுந்துரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க வருது என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து இங்க உட்கார்றது என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எந்த மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது. என் வேலை ஸ்தலத்துல, என் குடும்பத்துல யாருக்கு நினைச்சுக்கூடாது அடிமையா இருக்க கூடாது. உமக்கு மாத்திரம் அடிமையா இருக்க வேண்டும். மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவரே என்ன சொன்னா? யாருக்கு அடிமைன்னு சொன்னா? நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவச்சனமே, இன்னைக்கு நீ ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்து அவருக்கு தான் நீ அடிமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை செவி கொடுக்க வேண்டும். உலக ஐஸ்வர்யத்தின் மேல் செவி கொடுக்காத, நம்பிக்கை வைக்காத. அதாவது சொல்லுகிறாருங்க, அங்க 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவளை நோக்கி, பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன் நம்பிக்கை எதுல இருக்குது? வேலையை நம்பிட்டு இருக்கிறியா? நினைப்பீங்க அப்படிதான். ஒரு வேலை கிடைக்கும் போதே யோசிக்கணும். அவங்க சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாது. அப்பவே ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் பண்ணோம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், ரிஜெக்ட். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, நீ யார் மேல நம்பிக்கை இருக்கிற? ஏன் மேல? ஏன் நீ அந்த வேலையை வேண்டாம் அப்படி கேட்பாங்க. ஆபீஸ்ல நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது கேட்பாங்க, இல்ல சார் சண்டே உயிர் தெளிந்த ஆராதனை, நான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் ஆராதிக்கணும், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைச்சுவாங்கன்னா, கிடைச்சா போதும், எந்த வேலை கிடைச்சாலும் போதும், பரவாயில்ல சார். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு வரணும்? காலை 8 மணிக்கு வந்துடணும். வந்துடுறேன் சார். இல்லை நீங்க சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லிட்டீங்களா ஆரம்பத்தில்? இப்போ நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்கல்ல, லீவ் தானே கேட்டீங்க. நீங்க இப்போ சர்ச்சைக்கு போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படிமா வருவேன்? நீ எப்படிப்பா வருவேன்? அது வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது பார்த்துக்கிறேன் சார், பாஸ்டர் நான் சொல்லிக்கிறேன். யார்கிட்ட சொல்லிடுறேன்? பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன். பாஸ்டர்கிட்ட சொல்லி பிரச்சனை இல்லை. நீ 6 மாதம் கழிச்சு வந்தால் நான் என்ன செய்வேன்? இங்கே உன்னை சேர்ப்பேன். ஆனால் அங்கே யாரும் உன்னை சேர்க்க மாட்டாரு. யாரும் உன்னை அங்கே சேர்க்க மாட்டாரு. ஆமாம், அவர்கிட்ட கேளு பர்மிஷன். அவர் பைபிளில் கொடுத்துக்கிறாரா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதன்னு? நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே ஆலயத்தில் உட்கார்ந்தவர். ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆலயத்தை விடுவாங்க, ஜெபத்தை விடுவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி, என் சூழ்நிலை, நான் என்னையா பண்றது, என் சூழ்நிலை, நானும் சரி என்ன பண்ணப்போம். ஆமென். ஆண்டவர் சொல்ல முடியுமா? உன் சாக்கு போக்கு எல்லாம் அங்க செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா.
அதான் சொல்றாரு, ஐசுவரியத்து மேல் நம்பிக்கையா இருக்கிறது. யார் மேல் நம்பிக்கை இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் நீ பார்க்கும் பொழுது, அங்க 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணு? நம்பிக்கையாயிரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். உன் வேலையை வாய்க்க செய்வார். உன் வருமானத்தை வாய்க்க செய்வார். உன் குடும்பத்தை செழிக்க செய்வார். அல்லேலூயா. வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. யார் மேல் நம்பிக்கை இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காத. யாரா பணம் தரேன்னு சொன்னாங்களா? சில பேர் இப்படி இருக்கிறாங்க, எங்க ஒரு 50,000 கடன் கேட்டு வச்சுங்களா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு வந்துருங்க சிஸ்டர். எத்தனை மணிக்கு? அது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைச்சுதா? இல்லை நான் சர்ச்சைக்கு போனோம், இல்லைங்க நான் வெளியே போகிற வேலை இருக்குது, இல்லை நான் ஒன்று சரிங்களா, நான் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறீங்களா? ஐயோ முடியாத. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். எத்தனை மணிக்கு வரும்? 8 மணிக்கு சர்ச்சைக்கு போகணும். சரி நான் வந்துடுறேன், பதில் கொடுக்குறேன். எனக்கு நம்பிக்கை எதில் வருது? ஆண்டவர் அங்கதான் இருப்பாரு, பிசாசு அங்கதான் இருப்பான். பாப்பாரு என்னதான் முடிவு எடுக்கிற, எஸ் ஆர் நோ. ஆமென். அங்கதான் இருப்பாரு. ஆண்டவர் நீ சொல்லி கொடுத்த வேலை, அந்த காசு வேண்டாம், இல்ல வேலை வேணாம் சொன்னா அங்க உன் கூட இருப்பாரு. பிசாசு ஏத்த காலி பண்ணுவான். இல்ல நான் வந்து வாங்கிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வந்தாங்க, சரி வந்துடுறாங்க, 8:08 வந்துடுறாங்க. இல்லை சர்ச்சைக்கு போகணும் சொன்னீங்களே, இல்லை பரவாயில்ல அடுத்த வாரம் போய்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அங்க நேரத்தை காலி பண்ணுவார். அல்லேலூயா. நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? உன் வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? யோசித்துப்பா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. படிச்சீங்களா? கேட்கிறீங்களா? இல்லையா? முடிக்கிறேன், நேரம் இல்லை. ஒட்டகமானது சொல்லுங்க, ஊசியின் காதுல நுழையுமா நுழையாது? எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி டைம் கொடுங்க. ஒட்டகமானது துணி தைக்கிற ஊசி, அதுல ஒரு காது இருக்கும், அதுல ஓட்ட நூல் போகும், அதுக்குள்ள அந்த ஒட்டகம் நுழையுமா? நீங்க என்ன போடுறாங்க சொல்றாரு? நுழையும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஒட்டகம் அந்த ஊசி காதுக்குள்ள நுழைஞ்சதும், ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. ஆலயத்தை விட்டல, எனக்கு வேலைதான் வேணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை லீவை விட்டல, எத்தனை லீவ் ஆலயத்தை விட்ட சுத்துப்பா. ஆலயத்தை விடுறவங்க ஆண்டவரை விட்டா மாதிரி, ஆண்டவரை விட்டா மாதிரி, ஆண்டவரை மறந்தா மாதிரி, ஆண்டவரை துக்கப்படுத்தினா மாதிரி, ஆண்டவரை வேதனைப்படுத்தினா மாதிரி. எத்தனை பேர் ஆலயத்தை ஞாயிற்றுக்கிழமை மறக்கிறாங்க? என்ன அப்படி உங்களுக்கு வேலை? சொந்தக்காரன் வந்தா அதுக்கு ஒரு லீவ், சண்டே லீவ். ஆமென். சொந்தக்காரர்கிட்ட சொல்றது, நீ எப்பதான் வரணும்? சனிக்கிழமை நைட்டு கரெக்டா வண்டி ஏறி எப்ப நான் காலையில என்னலாம் ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து இறங்கிட்டு காலைல வந்து நிற்பாங்க. எத்தனை மணிக்கு? நீ சர்ச்சைக்கு போற டைம்ல நிற்பாங்க, வந்து 8 மணிக்கு நிற்பாங்க. என்ன பண்ணுவ? அங்கேயும் பாப்பார் ஆண்டவர், நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒட்டகமானது ஊசியுடைய காதுல அது நுழைஞ்சு போயிடும். ஊசியின் வாசல் ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமென். இது இஸ்ரேல் தேசத்துல இருக்குது. ஆமென். அதனால அந்த அர்த்தத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதன் விளக்கம் பெருசு, இதை நம்ம கொடுக்க நேரம் இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு அந்த வார்த்தை சொல்றாரு, அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆமென் சொல்லுங்க. சீசர்கள் கேள்வி கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யவான்கள் பரலோகராஜ்யம் போக முடியாது சொன்னீங்களே, அப்ப யார் தான் பரலோகராஜ்யத்துக்கு போவாங்க? ஆமென் சொல்லுங்க. அவனுடைய கேள்வி அவங்களுக்கு வந்து எனக்கு அன்பானவர்கள் கேள்வி, யார் போவாங்க? அதுக்கு தான் அவர் சொன்னாரு,
மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அவங்க தான் போவாங்க. ஆமென். அவங்க தான் பரராஜ்யம் தான் போவாங்க. போவாங்க. எல்லாரும் போக முடியாது. அதுக்கு தான் அவர் சொல்றாங்க, இது என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு ஊசி இருக்குன்னா அந்த ஊசிக்குள்ள நம்ம கண்ணை பார்த்து நூல் போடுறதே ஒரு காலவரை. ஆனா ஆண்டவருக்கு ஒரே செகண்ட் ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ணுவார்? அது உள்ள அப்படி முனைச்சுக்கு வெளியே கொண்டு வந்துருவார். அது தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு ஊசிக்கு காதலியே ஒட்டகத்தை வெளியே கொண்டு வர முடியும் சொன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைய எந்த சூழ்நிலை கட்டப்பட்டிருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், சாபத்திலே பாவத்திலே இருந்தாலும், வேலை இல்லாதபடி வருமானம் இல்லாதபடி இருந்தாலும், குடும்ப ரட்சிப்புக்காக குடும்ப சமாளத்துக்காக நீ இடத்துல வந்து அமர்ந்திருப்பாயானால் சத்துரு சொல்லுவான், இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, இது கூடாது. அப்படி சொல்லிக் கொண்டிருப்பானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாதுதான், ஆனா உன்னால முடியாதுதான், உன் தகப்பனால் தாயால முடியாதுதான், ஆனால் என்னால முடியும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்றார். கண்ணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவனால் எல்லாம் கூடும் வாக்கு கொடுத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் போக முடியாது. ஆமென். இன்னைக்கு உன் நம்பிக்கை எது இருக்கு? யோசித்துப்பார். உன் நம்பிக்கை எதில் வைக்கிறேன்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பாயானால், ஆஸ்திரி மேல நம்பிக்கையா இருப்பாயானா, நல்ல கவனி. படிப்பு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை கிடைச்சிச்சு, வேலை இல்லைன்னு சொன்னா வந்து ஜெபம் பண்றது. பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன விஷயமா? வேலை இல்லை. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு நல்ல வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, நல்ல வருமானம் வேணும். ஆனா வேலை வந்த உடனே அடுத்த வாரம் சபையில் ஆளை காணும். என்னன்னு வீட்டில் போய் கேட்டா சொல்றாங்க, இல்லையா நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஆமா, வேலை வந்துச்சு. சரி, அதனால ஞாயிற்றுக்கிழமை வரல. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க ஐயா. ஆமைன்னு சொல்லுங்க. நம்பிக்கை எதுல? படிப்பு மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? நல்ல திறமை இருக்குதா உழைக்கிறதுக்கு? நம்பிக்கை வச்சிருக்கியா? நான் உழைச்சிப்பேன். சில பேர் பேசும்போது பாருங்களேன், கோபத்துல வீட்டுல நான் எங்க போனாலும் உழைச்சிப்பேன், என் கையில என்ன இருக்குது? கைத்தொழில் இருக்குது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஆமென். சில பேர் பேசுறது, இப்ப நினைச்சா எவ்வளவு ரெடி பண்ணுமா? 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுறாங்க. ஆமா, நினைச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவேன் சபைக்கு. ஆமென். இதெல்லாம் பேசலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் உன் மாம்ச பலன், உன் சுயத்தை நம்பி நீ பேசுற. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. யார் மேல் நம்பிக்கையாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப எது கொடுக்கணும். கரங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப எது கொடுக்கணும், எப்ப உன்னை உயர்த்தணும், எப்ப உன்னை ஆசீர்வதிக்கணும், எப்ப உன்னை ரட்சிக்கணும், எப்ப நீ பாடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் அவருக்கு தெரியும். எப்ப உனக்கு ஒரு வீடு வரணும், வாசல் வரணும், அவருக்கு தெரியும். உன் நம்பிக்கையை தயவு செய்து படிப்பிலேயோ வேலையிலோ வருமானத்திலோ கடன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ நீ வைப்பாயானால், இந்த வார்த்தை தான் உனக்கும் எனக்கும். ஐஸ்வர்யவான்கள் எங்க போக முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானா நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது, சொகுசா இருக்கக்கூடாது. ஆமென். கேளுங்க, யாராவது சர்ச்சைக்கு வரல கேளுங்க, நான் கரெக்டே இல்லையா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை தூங்கவே இல்லையா. என்ன சொன்னாங்க? நைட்டெல்லாம் தூங்கவே விடலையா நம்ம பையன். இன்னும் சொல்லுவாங்க, ஏன்னா ஐயா தண்ணியே வரல, காலைல தண்ணி வரல. ஆமென். ஆனா வேலைக்கு போகும்போது நீ பாரு, திங்கக்கிழமை கரண்ட் இல்லைன்னா கூட காலைல நிப்பாங்க. டானு குழந்தையே தூங்கலனா கூட காலைல போய் நிப்பாங்க. தண்ணியே வரலனாலும் குளிக்காம போய் எங்க நிப்பாங்க? வேலை மேல நிப்பாங்க, ஸ்கூல்ல நிப்பாங்க, காலேஜ்ல நிப்பாங்க, எக்ஸாம் சொல்லி. ஆனா சபைக்கு வர்றதுக்கு இவங்க ஒரு பரிசுத்தம் எதிர்பார்க்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் பரிசுத்தம் மேலே இல்ல, பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுதல் கிடையாது. பரிசுத்த அலங்காரம் நல்ல ட்ரெஸ் போட்டு மேல, ஆமென், அது கிடையாது. ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். எல்லா கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு விஷயம், கண்களுக்கு மூடி கர்த்தருக்கு முன்பாக